வாசிக்கலாம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். எருசலேமின் குமாரத்திகளே, கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலமோனின் திரைகளைப் போலவும் நான் கருப்பாயிருந்தாலும் அழகாயிருக்கிறேன். இதிலே வாசிக்கிறோம், சூலமித்தி சொல்லுகிறாள், நான் எருசலேமின் குமாரத்திகளை பார்த்து சொல்லுகிறாள், நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன். நான் எப்படி கருப்பாக இருக்கிறேன்? கேதாரின் கூடாரங்களைப் போல் கருப்பாக இருக்கிறேன். மனவாட்டியே, நீ கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறாய். மனவாட்டியாக சபையே, நீ கருப்பாக இருந்தாலும் நீ அழகாக இருக்கிறாய். சூலமித்தி இந்த வார்த்தையை சொல்ல காரணம் என்ன என்றால், அவள் நேசுடைய அன்பை பார்த்தாச்சு. அவள் சொல்கிறா, திராட்சரசத்திலும் உடைய நேசம் இன்பமானதுன்னு சொன்னால், பரிமள தைலத்திலும் உடைய நேசம் இன்பமானது அப்படியெல்லாம் வர்ணிச்சா. இந்த இடத்துக்கு வரும்போது அவள் சொல்கிறா, கேதாரின் கூடாரத்தை போல நான் கருப்பாக இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்குறீங்கன்னா, ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இஸ்மவேலுடைய மகன் தான் இந்த கேதார். இவங்க என்ன இவங்களுடைய தொழில் என்னன்னா, ஆடு மாடு மேய்க்கிறது, ஒட்டகம் மேய்க்கிறது இவங்களுடைய தொழில். ஆகவே ஆட்டு மயிரினால் செய்த கூடாரங்களை இவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. அந்த கூடாரம் கருப்பா இருக்கும். சிலர் சொல்றாங்க மிருகத்தின் தோலினால் செய்த கூடாரங்களை கூட பயன்படுத்தி இருக்கிறாங்க, அதுவும் கருப்பா இருக்கும்னு சொல்றாங்க. இந்த கூடாரம் ரொம்ப கருப்பா இருக்கிறதுனால சூலமித்தி அதை ஒப்பிட்டு பேசுறா, அந்த மாதிரி நான் கருப்பா இருக்கிறேன். சங்கீதம் 120:5 கூட தாவீது சொல்லுவார், நான் கேதாரின் கூடாரங்கண்டையில் குடியிருந்தது போதும் என்று சொல்லுகிறார். ரொம்ப சலிப்பாக சொல்கிறார், நான் அங்கே இருந்தது போதும், நான் கேதாரி கூடாரம். ஏனென்றால் ஆடு மேய்க்கிறவர்கள் அந்த கூடாரத்தை பயன்படுத்தி அதில் தங்கியிருக்கிறாங்க. அதை ஒரு உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு தாவீது சொல்கிறார், நான் அங்கே குடியிருந்தது போதும் என்று சலித்து என்ன செய்கிறார், அந்த சங்கீதத்தில் சொல்லுகிறது போல் எழுதப்பட்டிருக்குது. இப்போ சூலமித்தி இந்த இடத்துக்கு வரும்போது சொல்கிறாரு, தன்னுடைய உள்ளத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்குறா. ஆமாம், நான் கொஞ்சம் கருப்பாயிற்றேன். நான் உங்களுக்கு புரியும்படியாக சொல்கிறேன், சரீரப்பிரகாரமான கருப்பல்ல. நமக்கு ஆண்டுடைய பார்வைக்கு முன்பாக கலரோ கருப்போ எதுவுமே ஆண்டவர் பார்வையில் ஒரு மேட்டரே கிடையாது. தேவன் பார்க்கறது உள்ளத்தை தான் பார்க்குறாரு. தோல் கருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, உள்ள மட்டும் எப்பவும் ராஜாவுக்கு முன்பாக வெள்ளையாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு, பரிசுத்தமாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. இப்போ சூலமித்தி சொல்கிறா, எருசலேமின் குமாரத்திகளை பார்த்து பேசுகிறா. எருசலேமின் குமாரத்திகள் யாரு? சாலமோனுடைய அரண்மனையில் இருக்கிற அந்த புறத்து பெண்கள். அங்கே வந்து தன்னுடைய சூழ்நிலையை அவங்ககிட்ட சொல்லி பார்க்குறா. ஏன்னு சொன்னேன், நான் சூலமித்தி என்றாலே சொல்லியிருக்கிறேன், அவள் கிளியோபெட்ரா, அவள் கருப்பழகி, அவள் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கக்கூடியவள். அதனால எருசலேம் குமாரத்திகளை பார்த்து இவ பேசுகிறா, நான் கேதாரின் கூடாரத்தை போல நான் கருப்பாக இருக்கிறேன்னு சொல்லி தன்னுடைய உள்ளத்தின் ஆதங்கத்தை சொல்கிறா. எப்போவுமே மனவாட்டிய சபை தேவனுக்கு முன்பாக அழகுள்ளதாக இருக்கும்னு கர்த்தர் விரும்புகிறார். கருப்பு என்பது சில காரியத்துக்கு ஒப்பிட்டு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கதை பார்க்கிறோம். கருப்பு என்பது பழைய வாழ்க்கையை குறிக்கிறது. ரட்சிக்கப்படாமல் இருந்தோம்ல, முந்தைய ஒரு வாழ்க்கை, எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை இருந்திருக்கும், அப்போ வேற ஒரு வாழ்க்கை, அதான் ஈமுன்னு சொல்லுவோம். ரட்சிக்கப்பட்ட பின், ரட்சிக்கப்பட்டவருக்கு முன், அப்படி ஒரு வாழ்க்கை எல்லாத்துக்கும் இருந்திருக்கும். அந்த வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? கருப்பாக இருந்துச்சு. அன்னைக்கு டக்குன்னு கோவம் வந்துடும், அன்னைக்கு டக்குன்னு யாரையாவது பேசுவோம். இப்பவும் பேசுகிறோம், ஆனால் இப்போ உணர்வின் ஆவியானவர் உள்ளே இருக்கிறாரு. சிலர் பயம் வருது, ஐயோ தெரியாமல் பேசிட்டோமோ, ஐயோ மனம் பதறி பேசிட்டோமோ, ஐயோ கர்த்தர் மன்னிப்பாரோ அப்படின்னு பயம் வருது. ஆனால் ரட்சிக்கப்படுறதுக்கு முந்தி இருந்த பழைய வாழ்க்கையை பாருங்கள், எல்லாம் செஞ்சுட்டு நிம்மதியாக இருந்திருப்போம். இன்றைக்கி கூட உலக ஜனங்களை பாருங்கள், பாவத்தை தண்ணீரை போல குடிக்கிறாங்க. ஒரு கூல்ட்ரிங்க்ஸை குடிக்கிற மாதிரி உலகமே பாவத்தை குடிச்சிட்டு இருக்குது. ஆனால் பயம் இருக்குதானா? இல்லை. ஏன்? நியாய தீர்ப்பு ஒன்று இருக்குதுன்னு தெரியாது. ஒரு நிமிஷத்தில் முடிய போகிற நியாய தீர்ப்புக்காக நீங்களும் நானும் இந்த உலக வாழ்க்கையில் பரிசுத்த காத்து கொண்டு ஓட வேண்டி இருக்குது. சொல்லும்போதே எனக்கு பயமாக இருக்குது. ஒரே நிமிஷத்தில் முடிய போகிற நியாய தீர்ப்பு. தேவ பிள்ளைகளே, அவள் சொல்கிறா, நான் கருப்பாக இருக்கிறேன். ஏமா உனக்கு கருப்பு வந்துச்சு? சூலமித்தியே, நீ அழகாத்தானே இருந்த, ஏன் உன் வாழ்க்கையில் கருப்பு வந்துச்சு? நேசுடைய அன்பை அணுவா ருசிச்சு திராட்சரசம்னு சொன்னா, பரிமள தைலம்னு சொன்னா, அப்படியெல்லாம் சொல்லிட்டு இப்போ உண்மையை ஒத்துக்கிட்டா நான் கருப்பு தான் அப்படின்ட்டா. மறுபடியும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், உங்கள் சரீரத்தில் இருக்கிற வெளித்தோற்றமாகிய கருப்பை நீங்கள் நினச்சிக்கூடக்கூடாது. இது ஆவிக்குரிய கருப்பை குறித்து உங்களோடு பேசிகிட்டு இருக்கிறேன். பொதுவாக ஒரு பொருள் வாங்கி நீங்கள் தங்கத்தெல்லாம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும், நாள் ஆகும்போது கருத்து போகும். அது முக்கியமாக கவரிங்கு அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கருத்துரும். இப்போல்லாம் அதுக்கு பாலிஷ் பண்ணுறதுக்கு வந்துருச்சு, நீங்கள் பாலிஷ் பண்ணுவீங்க. இந்த பித்தளை பாத்திரத்தை பார்த்தீங்கன்னா, அது சொன்னால் இன்னும் புரியும். நீங்கள் என்ன தான் அதை விளக்கி புளிய வச்சு எலுமிச்சம்பழத்தை வச்சு அதை வச்சு நீங்கள் விளக்கி வச்சாலும் 4 நாளைக்கு தான், அதுக்கப்புறம் அது கருப்பாக தான் ஆகும். இதை மாதிரி நிறைய பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா, இன்னும் கருப்பாகவே இருக்குது. வெளியே பார்த்தா வெள்ளை மாதிரி இருக்கிறோம், வெளியே பார்த்தா பிரசுத்த மாதிரி இருக்கிறோம், சர்ச்சுக்கு போகிற மாதிரி காட்டிக்கிறோம், நல்லா ஜெபிக்கிறோம், நல்லா கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஆனால் உள்ளே இருக்கிற ஒரு அந்தரங்க வாழ்க்கை நிறைய பேருக்கு கருப்பாக இருக்குது. ரெண்டாவது, இந்த கருப்பு எதை குறிக்கிறதுனா பின்மாற்றத்தை குறிக்குது. ஒரு பொருள் கருப்படிக்குது அப்படின்னா
அது எங்கேயோ பழசாக போய்கிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். அதான் எரேமியா சொல்கிறார், புலம்பல் 1:6 சொல்வார், சீயோன் குமாரத்தின் அழகெல்லாம் போயிற்று அப்படிங்கிறார். சீயோன் குமாரத்தி ஒரு காலத்தில் ரொம்ப அழகாக இருந்தா அப்படின்னா அர்த்தம் என்ன? நல்லா துதிச்சா, நல்ல கத்தரை பாடினா, நல்ல தெய்வத்தை ஆராதிச்சா. ஆனால் இப்போ அவள் அழகு போயிட்டு, ஏன்? விக்கிரகங்களை ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டா, உலகத்து பின்னால் போக ஆரம்பிச்சிட்டா, உலகம் அவளுக்கு பெருசாக தெரிஞ்சிச்சு, அதனால் அவளுடைய அழகெல்லாம் போயிட்டுங்கிறார். இன்னும் நீங்கள் புலம்பல் 4:8 வாசித்து பார்த்தீங்கன்னா, அவருடைய முகம் கரிகருத்திருக்கிறது என்று சொல்லி வேதனையோடு ஒரு வார்த்தை எழுதுவார். சியோன் குமாரத்துடைய முகத்தில் இருக்கிற பிரைட்னஸ்லாம் போயிட்டு, ஒரு காலத்தில் அவருடைய முகம் தேவ பிரசன்னமாக இருந்துச்சு. அவளை பார்த்தாலே நீ தேவனுடைய பிள்ளையாமா அப்படின்னு கேட்டாங்க. சாது சுந்தர் சிங்கை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், கேள்விப்படாமல் இருக்கலாம். அவரை பார்க்கும்போது நீர் இயேசுவா என்று கேட்பார்களாம். அந்த அளவுக்கு ஒரு தேவ பிரசன்னம் நிறைந்த ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார். யோவான் ஸ்நானகனை குறித்தும் வேதம் சொல்லுகிறது, நீர் கிறிஸ்துவா என்று கேட்டார்களாம் யோவான் ஸ்நானனை குறித்து. அப்போ அந்த முகத்தில் வெளிப்பட்ட தேவ பிரசனம் எவ்வளவு மகிமையானது. மோசே மலையிலிருந்து இறங்குகிறார், ஜனங்கள் அவரை பார்க்க முடியாதபடி முகத்தை மறைச்சிக்கிட்டாங்களாம். அதனால மோசையே முகத்தை மறைச்சிட்டு முக்காடிட்டு கொண்டு பேசினதாக யாத்ராமத்தில் வாசிக்கிறோம். ஓ, அந்த தேவ பிரசனம் எவ்வளவு அளவில்லாதது. எல்லாருடைய முகத்திலும் அந்த தேவ பிரசனத்தை பார்க்க முடிவதில்லை. சில பரிசுத்தவான்களை பார்த்திருப்பீர்களானால் உங்களுக்கு நன்றாய் தெரியும், மரித்து பெட்டியில் அடக்கம் பண்ணுவதற்கு வைத்திருப்பார்கள். சில பரிசுத்தவான்களை உடனே அடக்கம் பண்ணுவதில்லை, 4 நாட்கள் கூட ஆயிருக்கும். ஆனால் முகத்தில் இருக்கிற தேவ பிரசனம் எள்ளளவும் கூட வாடி இருக்காது. அந்த முகம் தேவ பிரசனத்தில் அழகாய் மலர்ந்திருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ சியோன் குமாரத்தை குறித்து எரேமியா வேதனையோடு சொல்லுகிறார், உன் முகத்தின் அழகு போய்விட்டது, உன் முகம் கரிகருத்திருக்கிறது, பின்மாறி போனா என்று சொல்லுகிறார். சபையாகிய மனவாட்டியே, நீ பின்மாறி போய் உன் ஆவிக்குரிய அழகை இழந்து விடாதிருக்கும்படி ஆவியானவர் இந்த ராத்திரி வேளை உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். 3வது, இந்த கருப்பு எதை குறிக்கிறது என்றால் இருளை குறிக்கிறது. நான் சொன்னேன் அல்லவா, கருப்பு கூட கூட வெளிச்சம் தெரிகிறது மறையும். இருளடைந்த ஒரு வாழ்க்கை இந்த கருப்பு குறைக்கிறது. பிரகாசம் வெளியவே தெரியாது. இருள் கூட 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 அந்த வெளிச்சம் மங்கி மங்கி வெளிச்சத்தை வெளியே தெரியாத முடியாதபடி மறைச்சு வச்சிரும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இருளின் பிள்ளைகளாய் அல்ல, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இருளுக்கும் இந்த உலகத்திற்கும் உள்ளானவர்கள் நாம் அல்ல. நாம் ஆராதிக்கிற தேவன் ஒளியாய் இருக்கிறது போல நீங்களும் நானும் வெளிச்சத்திலே நடந்து இருளிலிருந்த நம்மை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த, அதான் வேதம் சொல்லுகிறது, அந்தகாரத்திலிருந்து நம்மளை ஆச்சரியமான ஒளிடத்துக்கு வரவழைத்தவர். அப்படி வரவழைத்த தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்திருக்கிற நீங்களும் நானும் இன்னும் இருள் நிறைந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்பது ஆண்டோடைய விருப்பமாக இருக்குது. அப்போ இந்த கருப்பு எதுக்கெல்லாம் இப்படி அடையாளமாக இருக்குதுன்னு பாருங்களேன். அதனால தான் அவன் சொல்கிறா, நான் கேதாரின் கூடாரத்தை போல நான் கருப்பாக இருக்கிறேன். தன் குறையை ஒத்துக்கிட்டா, நான் கருப்பாக தான் இருக்கிறேன் ஒத்துக்கிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறா, ஆனால் நான் அழகாக இருக்கிறேன். இதை நெகட்டிவாகவும் பேச முடியும், இதை பாசிட்டிவாகவும் பார்க்க முடியும். நான் இப்போ சபைக்கே போகலை, ஆனாலும் நான் நல்லா தான் இருக்கிறேன். நான் கொஞ்ச நாளாக நான் காணிக்கையே கொடுக்கல, ஆனாலும் என் சாப்பாட்டுக்கு எதுவும் குறைவில்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னும் சிலர் மனசாட்சியை தட்டி கொடுக்குறவளும் உண்டு. இன்னொரு பாசிட்டிவாக பேசணும்னா, நிந்தையாகிய கருப்பு, கண்ணீராகிய கருப்பு, சோதனைகளாகிய கருப்பு, பலவீனமாகிய கருப்பு நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் நேசரியனோடு இருக்கிறதுனால நான் நேசருடைய பார்வையில் அழகாக இருக்கிறேன். அதனால் அப்பா என்னை பார்த்து சொல்லுவார், என் பிரியமே நீ ரூபவதி, உன்னில் பழுதொன்று இல்லைன்னு சொல்லுவார். அப்படி நான் அழகாகவும் இருக்கிறேன். 2 விதமாக பேச முடியும். வசனம் இருவரும் கருக்குள்ளப்பட்டேன், அப்படியும் எடுத்துக்கலாம், இப்படியும் எடுத்துக்கலாம். நீங்கள் எப்படி எடுக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் சொல்கிறேன், எவ்வளோதான் நம்ம கருப்பாக இருந்தாலும் அவர் பிரியமேன்னு கூப்பிட்றாரு. நம்முடைய உள்ளம் எப்போதுமே வெள்ளையாக இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. விழுந்தோம், எழும்புனோம், விழுந்தோம், செய்யாத செஞ்சோம், சாரினோம், ஆண்டவர் இனிமேல் செய்யவே மாட்டேன்னு சொன்னோம். 1ஆம் தேதி ஜனவரி 1ஆம் தேதியில் எத்தனையோ பொருத்தனை பண்ணோம். 4 நாளைக்கு கூட சிலர் நம்முடைய பொருத்தனையை நம்ம நிறைவேற்ற முடியலையே. கர்த்தருடைய பிள்ளைகளே, கருப்பாக இருக்கிறது ஒரு மேட்ரு இல்லை. உலக பிரகாரமான எல்லாரும் நீங்களும் நானும் மனுஷர் தான். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய இருதயத்தில் ஒரு பின்மாற்றம், ஒரு சோர்வு, ஒரு நிர்விசாரம், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வரும். இதை தவிர்க்கவே முடியாது. ஆனால் அந்த கருப்பை புறந்தள்ளி ஆண்டவருடைய பார்வையில் தெய்வ பிரசன்னத்திலிருந்து வருகிற அழகை பெற்றுக்கொண்டு அவர் பிரியமே ரூபவதிங்கிற அழைக்கிறது போல நீங்களும் நானும் மாறி இருக்கிறோமா? அவன் முதல்ல சொன்னான், நான் கருப்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்புறம் சொல்கிறா, நான் அழகாக தானே இருக்கிறேன், அதனால எனக்கு ஒன்று இந்த கருப்பு ஒன்று எனக்கு ஒரு பெரிய மேட்ரே இல்லை, நான் கருப்பாக இருந்தேன்னா நான் நல்லா தான் இருக்கிறேன். நீங்கள் சர்ச்சுக்கு வராத சிலரோடு பேசி பாருங்கள். போ உனக்கு வேலை இல்லை, சர்ச்சுக்கு போ, உனக்கெல்லாம் வேலை இல்லை,
பெரிய சர்ச்சுன்னு போனாக்கல ஏசு என்ன சோறு கொடுத்துருவாரா, ஏசு என்ன வேலை கொடுத்துருவாரா, இப்படிலாம் சொல்கிறவங்க உண்டு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம நல்லா தான் இருக்கிறோம், நம்ம சுயபலத்தில் சார்ந்துருக்கிறோம், நம்ம மாம்ச பலத்தை சார்ந்துருக்கிறோம், ஆனால் நல்லா இருக்கிறோம். என்றைக்கும் அப்படி சொல்ல முடியாது, என்றைக்கும் சுயபலத்தை சார்ந்து ஓட முடியாது. அப்படி சொல்கிறா, நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அடுத்த வசனத்தில் சொல்கிறா, அடுத்த வசனம் முதல் பகுதியை மட்டும் வாசிமா. நான் கருப்பாயிருக்கிறேன் என்று பாராதேயுங்கள், வெயில் என்மேல் பட்டது, என் தாயின் பிள்ளைகள் என்மேல் கோபமாயிருந்து என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவற்காரியாக வைத்தார்கள். இதில் அவள் சொல்கிறா, அடுத்தது ஒரு வார்த்தையை சொல்கிறா பாருங்க. முதல்ல சொன்னா நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ரெண்டாவது சொல்கிறா நான் கருப்பாக இருக்கிறேன்னு பார்க்காதீங்க அப்படிங்கிறா. ஒரு சாக்கு போக்கு அங்கே சொல்கிறா. நீங்கள் ஒன்றும் கருப்புன்னு ஒன்றும் என்னை ஒதுக்கிறாதீங்க, சும்மா ஒன்றும் நான் கருப்பா இல்லை, காரணம் இருக்குது சொல்கிறேன் கேளுங்க. வெயில் என் மேலே பட்டுச்சு, அதனால் நான் கருப்பாக இருக்கிறேன் தேற்றிக்கிறா. சிலர் நம்ம சொல்லுவோம்ல, இன்னைக்கு வேணுக்குன்னு நான் சர்ச்சுக்கு வராமல் இல்லை, ரொம்ப ஆசையாக பிறப்பிட்டேன், வெளியே கூட வந்துட்டேன், ஐயோ இப்படி நடந்துருச்சே, இவங்க வந்துட்டாங்களே, இங்கே போயிட்டனே, வேலைக்கு லீவு கேட்டு பார்த்தனே. சிலர் நம்மளையே நம்ம ஆஸ்வாசப்படுத்திக்கிறோம். வேணுக்குன்னா போகாமல் இருந்தேன், வேணுக்குன்னா இன்னைக்கு தூங்கிட்டேன், வேணுக்குன்னா இன்னைக்கு பைபிள் வாசிக்காமல் இருந்துட்டேன். இல்லை தெய்வ பிள்ளைகளே, ஒரு சகோதரிகிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அவங்க நான் திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அப்போ மணி 4, 1 4 மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ நான் சும்மா அப்படி பேசிகிட்டு இருந்தோம். சிஸ்டர் சாப்பிட்டீங்களா அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க அவங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, அம்மா இன்றைக்கி நான் சாப்பிடலை அப்படின்னா. அப்போ அவங்க ஏன்னே, இன்னைக்கு நான் வாக்குத்தத்த ஆராதனைக்கு வராமல் தூங்கிட்டேம்மா, எப்போவுமே தூங்க மாட்டேன், ஆனால் இன்றைக்கி என்னன்னு தெரியல தூங்கிட்டேன், வாக்குத்தத்த ஆராதனைக்கு போகாமல் இத்தனை மாதம் காத்த தெய்வத்துக்கு நன்றி செலுத்தாமல் நமக்கு ஒரு சாப்பாடு தேவையான்னு நான் இன்றைக்கி முழுசும் சாப்பிட மாட்டேன்னு பட்டினியாக இருந்து தெய்வ சமூகத்தில் ஜெபம் பண்ணேம்பாங்க. அதுதாங்க உணர்வு உள்ள பிள்ளைக்கு ஒரு அடையாளம். அதுதான் அடையாளம். நீங்களும் நானும் நன்றி செலுத்தும் போது தான் தேவனுக்கு ஏதோ செலுத்தணும் அப்படி இல்லை. நான் அடிக்கடி சொல்லியிருக்கல, மன்னிப்பு கேட்கும் போது கூட, நீங்களும் நானும் தவறும் போது கூட தேவனுக்கு ஒன்றை செலுத்தி, அப்போ அதான் அவங்க பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலியெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் செலுத்தினாங்களே. ஏன்? நாங்கள் பாவம் செஞ்சிட்டோம், அதுக்காக பலி செலுத்த வந்தோம். நமக்கு ஒரே வார்த்தை சாரின்னா முடிஞ்சு போச்சு. சாரியாவது பூரியாவது எத்தனை தடவை தான் சாரி? மறிச்சு பெட்டியில் வைக்க போகிற வரைக்கும் தான் சாரியா? இல்லை தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். சுலமித்தியா தான் சொல்கிறா, நான் கருப்பாக இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, சும்மா ஒன்றும் நீங்கள் உங்கள் அரண்மனையில் வந்து இருக்கிறா. இப்போ சாலமோன் அரண்மனையில் வந்து கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்கிறான். இப்போ இவளுக்கு வேலை என்னன்னா, இந்த எருசலேம் குமாரத்திகளாகிய சாலமோனுடைய அரண்மனையில் இருக்கிற அந்த புறத்து பெண்களோடு கொஞ்சம் பேச்சு கொடுத்து பார்க்குறா. அவள் சொல்கிறா, நான் கருப்பாக இருக்கிறேன், ஏன் தெரியுமா? வெயில் என் மேலே பட்டுச்சு. நான் கேட்குறேன், மணவாட்டியாகிய சபையே, உன் மேலே எதுக்கு வெயில் படணும்? ஏன் நீ வெளியே போய் நின்ன? வெயில் எங்கே இருக்கும்? வெளியே இருக்குமா? வெளியே உலகத்துக்கு அடையாளம். உலகத்தில் உன்னை யார் அலைய சொன்னது? மணவாட்டியாகிய சபையே, நீ உலகத்துக்குள் வாழும்படி கர்த்தர் உன்னை அழைக்கலை. உன்னை தேவ பிரசன்னமாகி நிழலுக்குள் வாழும்படி உன்னை சொந்த ஜனமாக கர்த்தர் உன்னை வாங்கி கொண்டு போது நீ ஏன் வெயிலுக்குள்ளே நிற்கிறேன்னு கர்த்தர் கேட்குறாரு. இந்த வெயிலை சில காரியத்துக்கு அடையாளமாக சொல்லலாம். நிர்விசாரமாகிய வெயில், பின்மாற்றமாகிய வெயில், உலகமாகிய வெயில் உங்கள் மேலே படாமல் நீங்கள் காத்துக்கோங்க. இப்போ கோடை காலத்தை பார்க்கும்போது நமக்கே பயமாக இருக்குது. மே மாதம் என்ன செய்ய போகிறோமோ நமக்கே தெரியல. அப்படி நாளுக்கெல்லாம் இந்த வருஷம் உக்கிர தாண்டவம் ஆடுமா கோடை காலம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வெயிலை நான் சொல்லலை, உலகமாகிய வெயிலை நான் சொல்கிறேன். அதான் அவள் கீழே உள்ள வசனத்தில் சொல்லுவா பாருங்க, 7ஆம் வசனத்தில் கூட சொல்கிறா, என் ஆத்தும நேசரே, அதை மத்தியானத்தில் நீர் எங்கே மடக்குகிறீர்? நான் அலைந்து திரிகிறவளைப் போல நான் இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்குறா. யார் உன்னை அலை சொன்னதுன்னு நான் கேட்குறேன். மணவாட்டிய சபையே, உன்னை சொந்த ரத்தத்தால் கத்த சிந்தி உன்னை விலையேற பெற்ற மணவாட்டியா கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு கன்னிகையா உங்களையும் என்னையும் வாங்கி இருக்கும்போது நாம ஏன் உலகத்தில் அலைஞ்சு சிரிஞ்சு கஷ்டப்படணும்? நேசர் கூப்பிடுறாரு, என் அண்டை திரும்பி வாமா, நான் உன்னை ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறாரு. நமக்கு ஆண்டவர் அண்டை போகிறதுக்கு பயமாக இருக்குது, விருப்பமே இல்லை, வெயிலில் நிற்கிறது சுகமாக இருக்குது. நம்ம உலகம் அப்படின்னா நம்ம பலவீனம் மறந்துடுது, வேலைன்னா நம்முடைய பலவீனம் மறந்துடுது. நம்ம வீட்டில் ஒரு காரியம் அப்படின்னா எல்லாம் மறந்து ஓட ஆரம்பிச்சிடுறோம். அன்னைக்கு கால்வலியும் தெரியறதில்ல, கைவலியும் தெரியறதில்ல, ஒன்றும் பெருசாக தெரியறதில்ல, உலகம் தேவ சமூகமே மறந்து ஓடுறோம். ஆனால் தேவ சமூகத்துக்கு நான் வந்து நிற்கிறதுக்கு அவ்வளோ சாக்கு போக்கு, அவ்வளோ குறை.
அதான் ஒரு பாட்டு உண்டு. சாக்கு சொன்ன நேரத்திலெல்லாம் சாந்தமாக காத்திருந்தீரே, குறைகள் சொன்ன நேரத்திலெல்லாம் குழந்தை என்று பொறுத்து கொண்டீரே. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாக்கு சொன்ன நேரத்தில் சாந்தமாக காத்துக்கிட்டாராம். சரி, நாளைக்கு போவா, இன்னைக்கு படுத்துக்கிட்டா, இன்னைக்கு பைபிள் வாசிக்கலை, இன்னைக்கு ஜோம்னலை, இன்னைக்கு தூங்கிட்டா, நாளைக்கு என் பிள்ளை எழும்புவான்னு அப்பா நம்மளை ஆசாசியாக பார்த்துட்டு இருக்கிறார். குறை சொன்னோம், சபையை சொன்னோம், ஊழியங்களை சொன்னோம், சபையில் நம்மோடு கூட ஆராதிக்கிற பிள்ளைலாம் சொன்னோம். சிலர் நம்ம பிள்ளைங்க யாரையாவது பேசிட்டுனா பெரிய வார்த்தை போட்டு பேசியிருக்கோம். தாயும் தகப்பனும் பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. பச்சை பிள்ளை தெரியாமல் பேசிட்டு, என்ன பச்சை பிள்ளை சோப்பு பிள்ளைன்னு கேட்குறேன். அது மாதிரி ராஜா தெரியாமல் என் பிள்ளை சொல்லிட்டு குறை, அவரை வாயை ரத்தத்தில் நான் கழுவிடுறேன், நாளைக்கு அவள் குறை சொல்ல மாட்டா, இன்னைக்கு குறை சொன்ன அவள் வாயி நாளைக்கு சபையை பற்றி மெச்சி பேசுவா அப்படின்னு நம்மளை குழந்தைன்னு பொறுத்துக்கிட்டாராம். எவ்வளோ அன்புள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறோம் தெரியுமா? கிருபையுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறோம், பொறுத்து கொள்கிற தேவனை ஆராதிக்கிறோம், சாந்தமாக நமக்கு உத்தரவு கொடுக்குற தேவனை ஆராதிக்கிறோம். இவ சொல்கிறா, நான் கருப்பாறதுக்கு எனக்கு ரொம்ப காரணம் இருக்குது, நான் வெயில் தான் என் மேலே பட்டுச்சு. இந்த வெயிலை இன்னொன்னுக்கு அடையாளமாக சொல்லலாம், அவள் பிரயாசத்தையும் அதை காண்பிக்கிறது இல்லைன்னு சொல்லலை. யாக்கோபு லாபான்ட்ட சொல்லும்போது அவர் சொல்வார், பகலில் வெயில் என்ன பட்சித்தது என்று சொல்கிறார். என் பிரயாசம் இவ்வளோ இதாக இருக்குதே, நான் இவ்வளோ பிரயாசப்பட்டனே, நித்திரை என் கண்களுக்கு தூரமாக இருந்துச்சே, ராத்திர குளிரில் இருந்தனே, பகலில் வெயிலில் இருந்தனே, நான் இவ்வளோ பிரயாசப்பட்டனே சொல்கிறேன். அப்போது இந்த வெயில் எதை குறிக்கிறது? உலகத்தையும் குறிக்கிறது ஒன்று. ரெண்டாவது, இந்த வெயில் எதை குறிக்கிறதுனா மனவாட்டியுடைய பிரயாசத்தையும் தான் குறிக்குது. ஆனால் நிறைய நேரத்தில் நம்ம எதுக்காக பிரயாசப்படணும்? உலகத்துக்காக தான். சபைக்காக பிரயாசப்படுறது போல பாசாங்க பண்ணோம், ஓடி வர்ற மாதிரி, ஜெபிக்கிற மாதிரி, விசாரிக்கிற மாதிரி செஞ்சோம். ஆனால் சில பிரயாசங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரல. கர்த்தருடைய பிள்ளைகளே, முதல்ல அவள் சாக்கு போக்கு சொல்லி பேசுகிறா. நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன், என் அழகில் எந்த மாற்றமும் இல்லை, எந்த குறையும் இல்லை, அதனால் நான் அவளுக்கு இந்த கருப்பை விட்டு வெளியே வரணும்னு இஷ்டமே இல்லை. பாருங்க, இந்த பழைய வாழ்க்கையை விட்டு, இந்த பின்மாற்றமான வாழ்க்கையை விட்டு, இந்த நிர்விசாரமான வாழ்க்கையை விட்டு வெளியே வர ஆசை இல்லை. ஏன்னா நான் நல்லா தானே இருக்கிறேன். நிறைய குடும்பங்கள் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கு, நான் ஆண்டவரே தேடாமல் இருந்தாலும் நல்லா தான் இருக்கிறேன், நான் மனம் போன போக்கில் போனால் நான் நல்லா தான் இருக்கிறேன். அதான் ஒரு வசனம் உண்டு, அவர்களுக்கு மாறுதல்கள் நேரிடாதினால் அவர்கள் பயப்படாமல் போகிறார்கள். சில நபர்களெல்லாம் ஆண்டவர் நியாய தீர்ப்புக்குன்னே வச்சுருப்பார். அவங்க இந்த உலகத்தில் நல்லா இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. நம்ம கெஞ்சி கெஞ்சி அப்பாட்ட ஒரு காரியம் கேட்டிருப்போம், அவங்க கேட்காமலே அவங்களுக்கு 1 கூட தருவார். அதான் ஆசாப் ராஜா சங்கீதத்தில் எழுதுவார், அவர்கள் வாழ்வை நான் காண்கையில் அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன் என்று எழுதுகிறார். துன்மார்க்கர் வாழ்வை காண்கையில் நான் அவர்களை பொறாமை கொண்டேன் எழுதுகிறார். அவங்கள பார்த்து நீங்கள் நான் பொறாமை பண்ண அவசியம் இல்லை. கண்ணி நிறைந்த வாழ்க்கை தான் தெய்வ பிள்ளையே, நமக்கு முட்கள் நிறைந்த வாழ்க்கை தான். அழுது அழுது அழக்கூட பலம் இல்லாமல் எத்தனையோ நேரத்தில் நீங்கள் நான் அழுது தேவனுக்கு தெரியும். ஆனால் ராஜாவுடைய பார்வையில் அழகாக இருக்கிறோமே, அது போதும். உலகம் நம்மளை நிந்தையாக பேசியிருக்கலாம், உலகம் நம்மளை எவ்வளவோ அவமானப்படுத்தி இருக்கலாம், ஆனால் ராஜா நம்மளை பார்த்து மனவாளியே, என் சகோதரியே, என் அடைக்கப்பட்ட தோட்டமே, முத்திரிக்கப்பட்ட கிணறேன்னு கூப்பிட்றாரு. இதை விட என்ன மேன்மை வேணும்? இப்போ அவள் பிரயாசத்தையும் சொல்கிறா, வெயில் என் மேலே பட்டுச்சு. ஏன்னா அவள் திராட்சை தோட்டத்துக்கு காவல்காரியாக இருக்கிறா, ஆடு மேய்க்கிறா. அலைஞ்சு அலைஞ்சு வெயிலில் திரிஞ்சு ஆட்டுக்கு பின்னால் போய் அப்படிலாம் அவள் இருந்தா, பிரயாசப்பட்டா, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதையே ஒரு சாக்காக சொல்லி தன்னை ஆசுவாசப்படுத்திக்கிறான். வெயில் என் மேலே பட்டதுனால தானே நான் கருப்பாயிட்டேன், ஆனாலும் நான் அழகாத்தானே இருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை சாக்கு போக்கு ஒரு நாள் தெய்வ சமூகத்தில் சொல்லாதீங்க. எஸ்தர் அப்படி தான் செஞ்சா. ஒரு முர்தகாய் தன்னுடைய அண்ணன் மூலமாக ஒரு செய்தியை கேள்விப்படுறாங்க. எஸ்தர் யூதகுலம் அழிய போகுதுன்னு சொல்லி கேள்விப்படுறாங்க. அது எஸ்தருக்கு அந்த நேரத்தில் துக்கமாக தெரியல. அவங்க சொல்கிறாங்க, அண்ணே எனக்கு தெரியும், எனக்கு இப்போ தெரிஞ்சு என்ன பிரயோஜனம், மணவாளன் என்ன ராஜா என்னை கூப்பிடவே இல்லை 30 நாள் அளவும், நான் எப்படி ராஜாட்ட போவேன் அப்படின்னு தான் சொன்னாங்க, சாக்கு போக்கு சொன்னாங்க, உங்களை மாதிரி என்ன மாதிரி. ஆனால் முர்தகாய் ஒரு வார்த்தை சொல்லுவார், இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தா ரட்சிப்பு வேறு வழியாக வரும். உடனே எஸ்தருடைய இருதயம் உடைஞ்சிட்டு, இந்த காலம் நான் மௌனமாக இருக்க வேண்டிய காலம் இல்லையா? உங்களுக்கு எனக்கும் ஆலோசனை சொல்லுகிற நல்ல முருதகாய்களை கத்த சபையில் தந்திருக்கிறா. வழி தவறி போகும்போதெல்லாம், தடமாறி போகும்போதெல்லாம் கத்துடைய ஆலோசனை கத்த நமக்கு தந்து கொண்டே இருக்கிறா. இப்போ அவள் சொல்கிறா, வெயில் என் மேலே பட்டுச்சு, அதனால் நான் கருப்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா.
அந்த வசனத்தை வாசிமா, 6ஆம் வசனம். நான் கருப்பாயிருக்கிறேன் என்று பாராதேயுங்கள், வெயில் என்மேற்பட்டது, என் தாயின் பிள்ளைகள் என்மேல் கோபமாயிருந்து என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவற்காரியாக வைத்தார்கள், என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. இதில் சொல்கிறா, என் தாயின் பிள்ளைகள் என்மேல் கோபமாக இருந்து அப்படின்னு சொல்கிறா. நான் முதலே சொல்லியிருக்கிறேன், இந்த சூலமித்தி ஒரு ஆடு மேய்க்கிறவள். அப்படி ஆடு மேய்க்கும் போது ஏதோ ஒரு ஆபத்து வந்தபோது ஒரு இளைஞன் இவளை காப்பாற்றிட்டான். அதனால அந்த இளைஞனை இவள் நேசிக்க ஆரம்பிச்சா. அந்த நேசம் சாதாரணமானதல்ல, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சாலமோனை கூட அவள் ரிஜெக்ட் பண்ணிட்டா. நீ ராஜாவாக இருந்தா என்னையா, உங்களுடைய அன்பெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் ஏற்கனவே ஒருவனை நேசிட்டேன்னு சொன்னா பார்த்தீங்களா. அதனால இவ கூட பிறந்த சகோதரர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, தாயின் பிள்ளைகள் இவள் மேலே கோபம் பட்டு, எப்படி நீ இந்த வாலிப வயசில் ஒரு தப்பு செய்யலான்னு சொல்லி இவளை திராட்சை தோட்டங்களுக்கு காவல்காரியாக இருக்கும்படி ஒப்பு கொடுத்துட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, மனவாட்டியாக சபை மேலே சிலருக்கு கோபம் இருக்கும். நம்ம எல்லாம் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளை போல, ஒரே குடும்பத்தின் பிள்ளைகளை போல இருக்கிறோம். ஆனால் ஒரு மனவாட்டி வளர்ந்து வரும்போது, ஒரு மனவாட்டி ஆவியில் பலப்படும் போது, ஒரு மனவாட்டி இன்னும் கர்த்தரை துதிக்கும் போது, ஒரு மனவாட்டி சபையில் வந்து பணிவிட வேலை செய்யும் போது, சபைக்காக ஊழியங்களுக்காக இன்னும் கொஞ்சம் ஆழத்தில் இறங்கி நின்று வேலை செய்யும் போது, யாரோ ஒருவர் கோபமாக இருந்து உங்களை குற்றம் சாட்டுவார்கள். இதை நீங்கள் கண்டுக்கிடவே கூடாது. வெளியே உள்ளவங்களுக்கும் கோபம் சபையில், நம்ம சபை மட்டும் சொல்லலை, உலகத்தில் இருக்கிற எல்லா ஆவிக்குரிய சபைகள் மேலேயும் சத்துரு ஒரு கழுகு பார்வை வச்சுட்டே இருக்கிறான். எப்போ தூக்கிட்டு போகலாம், எப்போ இதை கொள்ளையாடி கொண்டு போகலாம். ஏன் அவங்க வளர்றாங்க, ஊழியக்காரங்களை கர்த்தர் கரங்களை எடுக்கிறாரு, இன்னைக்கு வல்லமையா கர்த்தர் பயன்படுத்துறாரு, சபைகள் பெருகுகிறது, திரள் கூட்டமான ஜனங்கள் ஓடி வர்றாங்க. கடந்த நாட்கள் ஒரு போதகர் இப்படி சொன்னார், குஜராத்தில் ஒரு கூட்ட ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு போதகரை அழைச்சிருந்தாங்களாம். உடனே இவர் போயிட்டாரு. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு போதகர் போயாச்சு. 9 மணிக்கு ஞானஸ்நான ஆராதனை சொல்லிட்டாங்க, 9 மணிக்கு ஞானஸ்நான ஆராதனை கொடுக்கணும். இதை எவனோ கேள்விப்பட்டு அந்த ஞானஸ்நான ஆராதனைக்கு தடை உண்டாக்குறதுக்கு நினச்சிட்டான். உடனே இந்த போதகருக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஐயா நீங்கள் காலையில் 6 மணிக்கே வந்துருங்க, 9 மணிக்கு இப்படி நம்ம கூட்டத்தை தடை செய்யணும், ஞானஸ்நான ஆராதனை தடுக்கணும்னு சொல்லி ஒரு கும்பல் எழும்பி இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு. உடனே இவர் கொஞ்சம் பயம், ஏன்னா சாதாரணமான மாநிலம் இல்லை, பழி வாங்க கூட அஞ்ச மாட்டான். அதனால் இவரும் கொஞ்சம் பயத்தோடு போய் 6 மணிக்கே போய் ஒரு கூட்ட ஜனங்கள் உண்மையான ரட்சிப்பின் அனுபவத்தில் வந்து தேவனுக்காக தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் எடுத்துருக்குறாங்க. ஞானஸ்நானம் எடுக்க போகும்போதும் வரும்போதும் அந்த வழியெல்லாம் அவங்களுக்கு பாதுகாப்பே இல்லை. என்ன நடக்குமோ கொஞ்சம் நீங்கள் பார்த்து போங்க, உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் கிருபையா அந்த ஞானஸ்நான ஆராதனை நடந்து முடிகிற வரைக்கும் ஒரு பய கூட அங்கே எட்டி பார்க்கல. அவங்க வந்த பிற்பாடு அவங்க சொன்னாங்களாம், எந்த நபர் விரோதமாக எழும்பினாரோ அவரே அந்த இதுக்கு ஆதரவாக இருந்து, அவங்க ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க, யாரும் அவங்க தடை பண்ணிடாதீங்க, அவங்க ஞானஸ்நானம் ஆராதனை கொடுத்து முடியட்டும், அதுக்கப்புறம் நம்ம அந்த இடத்துக்கு போய் இதை தெரியாத மாதிரி பார்த்துக்கலான்னு சொல்லி ஆதரவு கொடுத்தாராம். எவ்வளவு நல்ல தேவனை சேவிக்கிறோம், எவ்வளோ பெரிய தேவனை சேவிக்கிறோம். கர்த்தர் இந்த கடினமான காலகட்டத்திலும் உங்களுக்கு எனக்கும் தெரியாது, பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படிடாத சிலரை கர்த்தர் வச்சிருக்கிறார். நம்ம நினச்சிக்கிட்டோம் நம்ம தான் ஆவியில் நிறையிறோம், நம்ம தான் ஆவியில் துள்ளுறோம், நமக்கு தான் ஜெபிக்க தெரியும். இல்லை இல்லை இல்லை, முனியாண்டியும் மாயாண்டியும் பேச்சியம்மாளும் மாரியம்மாளும் கர்த்தருக்கு முன்பு முழங்கால் படிட்டு ரகசியமாக கர்த்தர் ஆராய்த்து கொண்டிருக்கிறது. எஸ்தரும் தெபொராளும் ரெபெக்காளும் தான் இன்னைக்கு தூங்கிட்டு இருக்கிறா. இதுதான் உண்மைங்க, இதுதான் உண்மை. வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மிஷினரிகள் கொல்லப்படுறாங்க. கடந்த வாரத்தில் 11 மிஷினரிகள் ஆக்சிடென்ட்டில் அமுட்டுக்கிட்டாங்க. 8 மிஷினரிகள் செத்து போயிட்டாங்கங்க, 8 மிஷினரி செத்து போயிட்டாங்க. 3 பேர் உயிருக்கு போராடிட்டு இருந்தாங்க. அவங்க நிலைமை என்னவோ எனக்கு தெரியாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு கூட்ட ஜனங்கள் சபையின் மீது, உங்களின் மீது, என் மீது, மனவாட்டிக சபையின் மீது கோபமாக இருப்பாங்க. இந்த கோபத்தை கண்டு பின்வாங்கிறாதீங்க. கலாத்தியர் 4:26 சொல்கிறது, யார் அந்த தாய்? எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள். கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுத்து உங்கள் கோபத்தை பார்த்து, ஐயோ நான் நல்ல மனசோடு இதை செஞ்சனே, நல்ல மனசோடு இதை செஞ்சனே, என்னை குற்றம் சாட்டிட்டாங்களே, இனி நான் சர்ச்சுக்கு இது செய்யக்கூடாதா, நான் சபைக்கு இன்னும் போகக்கூடாதா அப்படின்னு நினச்சிடாதீங்க. சில நேரத்தில் நாங்கள் கூட நல்ல மனசோடு செஞ்ச சில நல்ல காரியங்களை, நல்ல பணிவிடைகள் விசுவாசிகளால் விமர்சிக்கப்படுகிறத பார்த்து எத்தனை இடத்துல நான் கூட சோர்ந்து போனது உண்டு. அதுக்காக தேவனுக்காக பட்ட பிரயாசத்தை நிறுத்திடலாமா? இல்லை, கடைசி வரைக்கும் நீங்களும் நானும் தேவனுக்காக பிரயாசப்பட்டே ஆகணும். அவள் இப்படியெல்லாம் சொல்லிட்டு என்னை காவல்காரியாக வச்சுட்டாங்க. ஒரு நல்ல வார்த்தை அங்கே சொல்கிறா, கடைசி வார்த்தை, என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை.
ரொம்ப வேதனையாக இருந்துச்சு அந்த வார்த்தையை வாசிக்கும் போது. என் சொந்த திராட்சை தோட்டத்தை நான் காக்கலை. சூலமித்தியே, உன் மேலே இருக்கிற மதிப்பே போயிடுச்சம்மா. அன்பை ருசிச்சு பார்த்தியே, நேசத்தை புகழ்ந்தியே, நேசர் பின்னாலே ஓடுனியே, நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன்னு சொல்லி உன் உள்ளான அழகை பற்றி வர்ணித்து பேசுனியே, இந்த ஒரு வரியில் நீ விழுந்து போயிட்டியே. உன் சொந்த திராட்சை தோட்டத்தை நீ காக்க தவறினது என்ன? கர்த்தருடைய பிள்ளைகளை, எது திராட்சை தோட்டம்னு கேட்குறீங்களா? நம்ம யாரும் நம்ம ஊரில் திராட்சை தோட்டத்தெல்லாம் நட்டி நம்ம பார்த்ததே இல்லை. அதல்ல திராட்சை தோட்டம், சபை தான் திராட்சை தோட்டம். இந்த சபையாகிய திராட்சை தோட்டத்தில் கர்த்தர் உங்களை என்னையும் காவல்காரியாக வச்சிருக்கிறார். அது போதும் நமக்கு, அதுவே பெரிய சந்தோஷம். காவல்காரி யாருன்னு கேட்குறீங்களா? காவல்காரன் யாருன்னு கேட்குறீங்களா? ஜெபிக்கிறவங்க தாங்க காவல்காரனும் காவல்காரியும். யாரெல்லாம் ராத்திரி எழுந்து சபைக்காக தேசத்துக்காக திறப்பில் நிற்கிறாங்களோ அவங்க தான் சபையாகிய திராட்சை தோட்டத்துக்கு காவல்காரங்களாக கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நீங்களும் நானும் எஜமாட்டியாக நினைக்கக்கூடாது, எஜமானா நினைக்கக்கூடாது. சபைக்கு எஜமானன் கர்த்தராக இயேசு ஒருவர் மாத்திரமே. அவர் தான் சபைக்கு தலை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம், தெளிவாக வாசிக்கிறோம். நீங்களும் காவல்காரி தான். அதனால சில பொறுப்புகள் செய்யணும், சில பிரயாசப்பட வேண்டியிருக்கும், சில தியாகங்களை செய்ய வேண்டியிருந்திருக்கும். அதெல்லாம் சந்தோஷமாக ஏற்றுக்கணும். சபையாகிய திராட்சை தோட்டம் சாதாரணமானதல்ல தேவ பிள்ளைகளே, மேன்மையானது. நிறைய பேர் இந்த சபையாகிய திராட்சை தோட்டத்தின் மேன்மையை தெரியாமல் இஷ்டம் போல் அலைகிறாங்க. நிறைய பேருக்கு சபை பொழுதுபோக்குற இடமா தெரியுது. யார் பாடுறா, யார் பார்க்குறா, இந்த அவங்க கண்ணு பார்த்திங்கன்னா இப்படியே தான் போயிட்டே இருக்கும். ஒரு பலிபீடத்தை நோக்கி பார்த்து அந்த உண்மையை ஆராதிக்கிற ஒரு ஆள் வந்தால் கூட அப்படியே தான் திரும்பி பார்ப்பாங்க. சபையில் யாராவது ஃபேன் போட்டால் லைட் போட்டால் எல்லாத்தையும் திரும்பி பார்த்துட்டு பொழுதுபோக்குற இடமா இருக்குது. நிறைய பேருக்கு சபை விளையாட்டு மைதானத்தை போல் இருக்குது. விளையாட்டு மைதானத்தில் என்ன பயபக்தியோவாக உட்காந்துருந்துருப்போம். அப்படி நிறைய பேருக்கு உள்ளே வர்றதும் எழுந்து போகிறதும் அப்படி விளையாட்டு மைதானத்தை போல் இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு சபை எப்படி தோணுதுன்னு நான் கேட்குறேன். நிறைய பேருக்கு கலர தோட்டமாக தெரியுது சபை. செத்தா தூக்கி போடுறதுக்கு ஒரு ஆள் வேணையா, அவர் தான் ஐயா பாஸ்டர், அதனால் ஒரு ஆள் வேணும், அதுக்காக சபைக்கு வர்றோம். நிறைய பேருக்கு சபை கல்யாண மண்டபமாக தெரியுது. கல்யாணம்னா தாலி எடுத்து கொடுக்க ஒரு பாஸ்டர் வேண்டாமா? சபை ஒன்றும் நீங்கள் சபை குறித்து நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் மனசில் வச்சுருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியலை. ஆனால் நீங்கள் பார்க்குற மாதிரி சபையை ஏதோ பொழுதுபோக்குற ஸ்தலமாகவோ, சபையை ஏதோ நீங்கள் விளையாட்டு மைதானமாகவோ இதுவரை நினைத்திருந்தால் இனிமேல் நினைக்கக்கூடாது. ஏனென்றால் வேதம் சொல்லுது, சுய ரத்தத்தினாலே இந்த சபையை சம்பாதித்தாராம். இந்த திராட்சை தோட்டத்தில் அவர் திராட்சை தோட்டக்காரர். யோவான் 15:1 வாசித்தீங்கன்னா, நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்று சொல்லுகிறார். சபையில் வந்தால் அது கிடைக்குமா, இது கிடைக்குமா, அது நோ, எதையும் எதிர்பார்க்காம வாங்க. இயேசு இந்த திராட்சை தோட்டக்காரராக இருக்கிறார் இந்த சபையில், அவரை பார்க்க போகிறேன் அப்படி வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற, உயர்த்துறதை, மேன்மைப்படுத்துறதை நீங்கள் பார்க்க முடியும். அவள் சொல்கிறா, வேதனையோடு சொல்கிறாளா சந்தோஷமாக சொன்னாலான்னு எனக்கு தெரியல, என் சொந்த திராட்சை தோட்டத்தை நான் காக்கலை. சூலமித்தியே உன் மகிமை போச்சு, மனவாட்டியே உன் மதிப்பு போச்சு, மனவாட்டியே உண்மை இவ்வளோ நேரம் உன் நேசத்தை நாங்கள் பார்த்தோமே எல்லாம் போச்சு, எல்லாம் ஃபெயிலியர். அதே தான் லவோதிக்கேயா சபை செஞ்சிச்சு. வெளிப்படுத்தல் 3 வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் 7 சபைகளில் அந்த சபை ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. 6 சபையும் பார்த்து ஆண்டவர் புகழ்றாரு, கிரியை அறிஞ்சிருக்கிறேன், பிரயாசத்தை அறிஞ்சிருக்கிறேன்னு சொல்லி தான் சில குறைகளை சொல்கிறாரு. ஆனால் இந்த லவோதிக்கேயா சபைகிட்ட பேசும்போது நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்வார், நீ குளிரும் அல்ல அனலும் அல்லன்பார். ரொம்ப திட்டுறார், ரொம்ப கடிந்து கொண்டார். லவோதிக்கேயா என்றாலே மனிதர்களின் சத்தம் என்று அர்த்தம். அந்த சபை மனிதர்களின் சத்தத்துக்கு தான் முதல்ல கொடுத்துச்சே ஒழிய கர்த்தருடைய சத்தத்தை அந்த சபை கேட்கலை. அந்த லவோதிக்கேயா பட்டணத்தில் நல்ல ஜவுளி கடைகள், இல்லைன்ற ஜவுளி நெசவு செய்கிற தொழிற்சாலைகள் நிறையா இருந்துச்சான். நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க. குருடர்கள் கூட அங்கே போனால் பார்வையடைவாங்களா, அந்த அளவுக்கு கண் மருந்து கலிக்கம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் அங்கே இருந்துச்சான். யாருக்காவது கண்ணில் பிரச்சனைனா ஏன் லவோதிக்கேயா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த அளவுக்கு குருடர்கள் கூட அங்கே போய் பார்வையடைவாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு பட்டணமாக அது இருந்திருக்குது. அதனால தான் ஆண்டவர் கடிந்து கொண்டு பேசுகிறாரு, நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடு, நீ நிர்வாணியாக இருக்கிறத அறியாமல் இருக்கிறியேன்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். அதை வீட்டில் போய் வாசிங்க. நீங்களும் நானும் இந்த திராட்சை தோட்டத்தை பத்திரமா காக்கணும். ஏன்னா தெரியுமா, கர்த்தர் நம்மளை காவல்காரியாக வச்சுட்டாரு. அதனால இந்த திராட்சை தோட்டத்தை பாதுகாக்கிறதுக்கு கொஞ்சம் கிரயம் செலுத்த வேண்டியிருக்கும், கொஞ்சம் பிரயாசப்பட வேண்டியிருக்கும். பத்திரமா பாதுகாக்கணும், சத்ரு உள்ள நுழையாதபடி பாதுகாக்கணும். இன்னைக்கு விசுவாசிகளுக்கு எப்படின்னா, இந்த திராட்சை தோட்டம் கர்த்தருடையது. இந்த திராட்சை தோட்டத்தில் பொறுப்பை யாரை வச்சிருக்கிறாருன்னா, ஆண்டவர் ஊழியம் செய்கிறவங்கள வச்சிருக்கிறார்.
ஆனால் இந்த ஊழியம் செய்கிறவங்க சொல்கிற ஆலோசனையை இந்த திராட்சை தோட்டத்தில் இருக்கிற செடிகள் கேட்கறது இல்லை, இந்த கொடிகள் கேட்கறது இல்லை. யாத்ராகமம் 32 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, 1ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, மோசே மலைக்கு போனார். எதுக்கு போனார்? சீனாய் மலையில் போய் அப்பாட்ட போய் பேசிகிட்டே இருக்கிறார். வர லேட் ஆயிடுச்சு, இறங்கி வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஏன்? மோசையால் இறங்கி வர முடியாது. அப்பா கீழே போனாதான் கீழே போவார், மேலே ஏறி வேணா ஏறி வருவார். கர்த்தருடைய சத்தத்தையே கேட்டு மோசை பழகிட்டார். இப்போ மோசே வர தாமதமான போது அந்த ஜனங்கள் சொல்றாங்க, மோசே வர தாமதிக்கதை கண்டு அந்த மோசேக்கு என்ன நடந்துச்சோ தெரியாதுன்னு தூக்கி வீசிட்டாங்க. எந்த மோசே? எகிப்திலிருந்து எங்களை கூட்டிட்டு வந்த அந்த மோசே. எந்த மோசே? அந்த மோசே. எப்படி அந்த ஜனங்களால் சொல்ல முடிஞ்சுன்னு எனக்கு தெரியல. ஏன் தெரியுமா? அவர் சொல்றாரு, இந்த ஜனங்களுக்காக என் பேரை ஜீவ புஸ்தகம் கிறுக்கி போடுன்னு இவ்வளவு திறப்பில் நின்று பரிந்து பேசின மோசையை பார்த்து சொல்றாங்க, எங்க மோசேன்னு சொல்லாம அந்த மோசே அப்படின்ட்டாங்க. இதைத்தான் இன்னைக்கு சபை செஞ்சிட்டு. ஒரு தாய் இப்படி சொன்னாங்க, அவங்களுக்கு சுகம் இல்லையா, எல்லாற்றையும் போய் ஜோமிட்டு வந்துருச்சு. போகாத இடம் இல்லை, போகாத சபை இல்லை. எல்லா பாஸ்டரையும் லெட்டர் எழுதி போட்டு ஜோம்னியாச்சு, ஃபோனில் ஜோம்னியாச்சு, தலையில் கை வச்சு ஜோம்னியாச்சு. இந்த சபை பாஸ்டர் மட்டும் ஜோம்னலை. ஏன்னா அவர் அற்பமாக தெரிகிறாரு. எல்லாத்தையும் ஜோம்னி பார்த்தும் சரீரத்தில் கொஞ்சம் கூட விடுதலை இல்லை. அப்போ ஒரு நாள் நினச்சிச்சான், சார் எல்லாத்தையும் ஜோம்னிட்டோமே, கிட்டத்தட்ட 50 ஊழியக்காரங்களை மேலே ஜோம்னியாச்சு, வியாதி சுகமாகவே இல்லை. சரி, எதுக்கும் இன்னைக்கு சர்ச்சு முடிஞ்சு போகும்போது நம்ம பாஸ்டரை சொல்லி ஜோம்னிட்டு போவோன்னு சொல்லி ரொம்ப அற்பமாக அந்த ஊழியக்காரன் நினச்சி வந்து ஜோம்னிச்சான். ஐயா, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட கூட நான் சொல்லலை, எனக்கு ஜோம்னி விடுங்கன்னு. கையை தான் அந்த பாஸ்டர் வச்சுருக்கிறாரு. மின்னலை போல் அவருடைய வல்லமை இறங்குச்சு, உடனடியாக சுகங்காச்சு. அடுத்த திராட்சை தோட்டத்தை எட்டி பார்க்குறதும், அடுத்த திராட்சை தோட்டத்தின் விசாரிப்புக்காரர்களை விசாரிக்கிறதும் உங்கள் வேலையை நீ இருக்கக்கூடாது. கர்த்தர் உங்களை என்னையும் நல்ல திராட்சை தோட்டத்தில், செழிப்பான மேடாகிய நல்ல திராட்சை தோட்டத்தை ஆட்டியிருக்கிறேன். ஏன் தெரியுமா? கனி கொடுக்கும்படி. அதான் ஏசாயா 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நான் செழிப்பான மேட்டில் ஒரு திராட்சை தோட்டத்தை நட்டுனேன். எதுக்கு தெரியுமா? நல்ல கனி கொடுக்கும். நான் அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன், ஆனால் அது கனியே தரலையே அப்படிங்கிறார். அது கனி கொடுக்கல. நான் கல்லை பொறுக்கிட்டேன், நான் நேரம் இல்லை அதனால் சொல்லிட்டு போகிறேன், வீட்டில் போய் வாசிங்க. கல்லை பொறுக்கிட்டேன், உரம் போட்டுட்டேன், நீர் பாய்ச்சிட்டேன், எல்லாம் செஞ்சுட்டேன். இனி நான் எதுக்கு அந்த தோட்டத்துக்காக நான் எந்த வேலையும் இனிமேல் செய்யலாம்? யூதாவின் குமாரரே, எருசலேமின் குடிகளே, நீங்கள் வந்து நியாயம் தீருங்க அப்படின்னு அப்பா கேட்பாரா? அதெல்லாம் வாசிக்கும் போது ரொம்ப உள்ளமே உடஞ்சிரும். அந்த வசனங்களாம் வாசிக்கும் போது அவர் நம்மகிட்ட கேட்குற, நியாயம் தீருங்க. தெய்வத்துக்கு யாருங்க நியாயம் தீர்க்க முடியும்? அவர் சொல்கிறாரு, கொஞ்சம் வந்து நியாயம் தீர்த்துட்டு போங்க. நான் இனி என்ன செய்யலாம்? என் திராட்சை தோட்டத்துக்கு சபையோடு பேசிட்டேன், சபையை உணர்த்தினேன், சபையோடு அன்பாக பேசினேன், சில நாள் கடிந்து கொண்டு பேசினேன், புத்தி சொல்லி பேசினேன், சபையை நேசித்தேன், விசாரித்தேன், உரம் போட்டேன், நீர் பாய்ச்சினேன், ஆனால் கனியே இல்லையே. சிலர் கசப்பான கனிகளை கொடுத்துட்ருக்கிறேன்னு சொல்லி அப்பா வேதனையோடு அந்த வார்த்தையை சொல்கிறாரு. நிறைய பேர் திராட்சை தோட்டத்தை முள்காடாக்கிட்டாங்க. நீதிமொழிகள் 24:30 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, சாலமோன் எழுதுகிறார், மதியினோட சோம்பேறியுடைய திராட்சை தோட்டத்தை நான் கடந்து போனேன், அது முள்காடாக இருந்துச்சு. திராட்சை தோட்டம் நிறைய முள்காடாக மாறிட்டுமா தேவ பிள்ளையே? உன் குடும்பம் கூட ஒரு திராட்சை தோட்டம். சபை மட்டும் இல்லை, குடும்பம் கூட திராட்சை தோட்டம். பத்திரமா, பொறுப்பா, ஞானமா, கிருபையை காத்துக்கொண்டு, மகிமையை காத்துக்கொண்டு தான் உன் குடும்பத்தையும் நீங்கள் காக்கணும், சபையை நீங்கள் காக்கணும். அப்படி இருக்கும்போது உங்கள் திராட்சை தோட்டம் ஏன் முள்காடாக மாறிச்சு? சோம்பேறித்தனம். அந்த வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா, நல்ல தூக்கம். அதிகாலையில் எழும்பாத எந்த திராட்சை தோட்டமும் முள்காடு ஆகும். இதுதான் உண்மை. நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் சரி, ஒத்துக்கிட்டாலும் சரி, அதிகாலையில் எழும்பி எந்த குடும்பம், எந்த மனவாட்டி தேவ சமூகத்தில் காத்திருக்காமல் இருக்கிறாங்களோ அவங்களுடைய திராட்சை தோட்டம் முள்காடாய் மாறும். தேவன் அதை எச்சரிப்பாக எழுதி வச்சிருக்கிறாரு. என்றைக்கோ ஒரு நாள் தவறிட்டோம், நோ ப்ராப்ளம். அதே வேலை இன்றைக்கி எழும்பலான்னு நினச்சே முடியலை, நாளைக்கு எழும்பலான்னு நினச்சே முடியலை, சாகிற வரைச்சி செத்து பெட்டியில் வைக்கிற வரைக்கும் இதே சொன்னால் எப்படி? கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய திராட்சை தோட்டம் முள்காடா மாறிடக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அநேகருக்கு கடியே கொடுக்க முடியல, காலையில் எழும்பி கத்தரை தேட முடியல, ரொம்ப பிஸியாயிட்டோம். ஒடுக்கப்படும் போது, நிந்தையில் இருக்கும்போது, அவமானத்தில் இருக்கும்போதெல்லாம் கத்தரை தேடி தேடி ஓடி ஓடி வந்தோம், நல்ல தேவனை ஆராதிச்சோம். ஆனால் இன்றைக்கி வசதிகள் வாய்ப்புகள் எல்லாம் பெருகும்போது தேவனை தேடுறதுக்கு நமக்கு டைம் இல்லை. ஒரு நல்ல பிஸ்னஸ் மேன் இருந்தான், அவனுக்கு நல்ல வியாபாரம் செழிச்சிச்சு, நல்ல வியாபாரம், ஓடி ஓடி சம்பாதிச்சான். கணக்கை கூட அவனுக்கு எழுத நேரம் இல்லையா, அவ்வளோ அவன் வியாபாரத்தில் வருமானம் பெருகுச்சு. ஆனால் நல்ல கர்த்தரை தேடினான். இப்போ வருமானம் அதிகம் அது ஆக ஆக அவனுக்கு தேவனை தேடுறதுக்கு நேரம் இல்லை.
உடனே ஒன்று செஞ்சான், பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு சொல்லி அவன் பெட்ரூமில் எழுதி ஒட்டிட்டான். அவனுக்கு ஜோமன நேரம் இல்லை. டெய்லி வியாபாரத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவான், டயர்டாக வருவான், களைப்பாக இருப்பான். அவனுக்கு ஜோமன நேரம் இல்லையா, கடற்கடன்னு அந்த பரமண்டல ஜெபத்தை வாசிப்பான், படுத்துருவான். நாள் ஆக ஆக இன்னும் அதிகமான ஆசீர்வாதம் வர ஆரம்பிச்சிருச்சு. உடனே அவன் சொன்னான், ஆண்டவரே இந்த பரமண்டலம் இருக்கிற ஜெபத்தை கூட வாசிக்க எனக்கு நேரம் இல்லை, நீங்களே வாசித்துக்கோங்க, நான் தான் ஒட்டிட்டேன்ல பெட்ரூமில், நீங்களே வாசித்துக்கோங்க அப்படின்ட்டான். நாள் ஆக ஆக தெரு தெருவா உள்பாவடையும் டவலையும் விற்கிற தெருவில் இருக்கிற வியாபாரியாக மாறிப்போனான். அவனுடைய வாழ்க்கை பரிதாபமாக முடிஞ்சிச்சு. கர்த்தருடைய பிள்ளைகளே, உயர்வுகள் வரும்போது உன்னதருடைய கரத்தில் அடங்கிருங்க. மேன்மைகளை தந்தது அப்பா, உயர்ந்த ஸ்தானத்தில் நிறுத்தது அப்பா, தகுதி இல்லாத நம்மளை இதுவரைக்கும் கொண்டு வந்தது அப்பா. மறந்துடாதீங்க. இந்த மதிப்பை கூட, இந்த மேன்மையை கூட நீங்கள் உதாசீனப்படுத்திட்டீங்கன்னா உங்களுடைய ஜீவமும் என்னுடைய ஜீவமும் முள்காடாக மாறிடும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து இதை காத்துக்கொள்ளணும். அப்போ இந்த திராட்சை தோட்டம் இவ்வளோ பொறுப்பாக காக்கப்பட வேண்டியது இருக்குது. அவள் சொல்கிறா, என் சொந்த திராட்சை தோட்டத்தை நான் காக்கலை. ரொம்ப வெக்கமாக இருக்குது அதை வாசிக்கும் போது. நீங்கள் நான் சொந்த திராட்சை தோட்டமாகிய சபையை காத்துட்ருக்குறோமா, ஜெபிக்கிறோமா சபைக்காக? சபையின் மேன்மையை உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்களா? சபையில் எப்படி உட்கார்ந்துருக்கோம் நான் சொல்லுவேன். உங்கள் பிள்ளைகள் ஆராதிக்கிற விதத்தை பார்த்தே நான் சொல்லுவேன், நீங்கள் உங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்த்துருக்குறீங்கன்னு தைரியமாக சொல்வேன். ஒரு பிள்ளையை பார்த்தாலே அடையாளம் சொல்ல முடியும். அவங்க தாயும் தகப்பனும் நல்லா இந்த பிள்ளையை வளர்த்துருக்குறாங்க. இந்த திராட்சை தோட்டத்தின் மேன்மையை சொல்லி கொடுத்து வளங்க. சபையில் உங்கள் பிள்ளைங்க வேலை செய்ய போகிறாங்களா? சபையில் உங்கள் பிள்ளைங்க பணிவிடை செய்ய வராங்களா? சபையில் வந்து கத்தரை ஆராதிக்க வராங்களா? சிறுவர் ஊழியத்தில் கூட வந்து உட்கார வரலாம். எப்படி உட்காரணும், எப்படி கத்தரை தேடணும், எப்படி கத்தரை ஆராதிக்க சொல்லிக் கொடுங்க. சபையின் மேன்மை தெரியாமல் வளர்க்காதீங்க உங்கள் பிள்ளைகளை. ராஜா சீக்கிரமாக வரப்போகிறாரு. சொந்த திராட்சை தோட்டத்தை காக்காத காவல்காரியா நீங்களும் நானும் இருந்திருந்தோன்னா உங்களை என்னையும் புறம்பான இருளில் போட்டுருவாரு. வெக்கம் இல்லாமல் சொன்னா சூலமித்தி, என் தெரிஞ்ச திராட்சை தோட்டத்தை நான் காக்கல, சம்பளத்துக்கு கூலிக்கு வேறொரு திராட்சை தோட்டத்தை காத்துட்டு இருக்கிறேன்னு சொல்றா. இன்னைக்கு நிறைய பேருடைய குடும்பம் அப்படிதான் இருக்குது. தான் குடும்பத்தை விட்டுட்டாங்க, இன்னொரு குடும்பத்தின் மேல அக்கறை. அங்க என்ன நடக்குது, இங்க நடக்குது, அந்த அக்கா எங்க போறாங்க, இந்த அண்ணன் எங்க போறாங்க, நமக்கு என்ன வேலைன்னு கேட்கிறேன். வாழ்வதற்கான வழியை பாருங்க. உங்க குடும்பத்தை மேன்மைப்படுத்துறதுக்கான காரியத்தை யோசிங்க. உங்க குடும்பத்தில் இருக்கிற 1000 பிரச்சனை, இதை எப்படி தேவ சமூகத்தில் நின்று திறப்புல நின்று இதை கலைந்து போடலான்னு சொல்லி பாருங்க. இன்னொரு குடும்பத்தில் என்னமோ நடந்துட்டு போகுது, அதை பற்றி உங்களுக்கு எனக்கு பிரச்சனையே இல்லை. நாங்கள் ஒருவேளை ஊழியம் செய்கிறதுனால சில நேரங்களில் சில குடும்பத்தின் பிரச்சனைகளை தலையிட வேண்டியிருக்கும். அது கூட 50% தான் தலையிடுவோம், 100% தலையிடுவதற்கு எங்களுக்கே உரிமை கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் சொந்த திராட்சை தோட்டமாக சபை ரொம்ப முக்கியமானது. உங்கள் சொந்த திராட்சை தோட்டம் குடும்பம் ரொம்ப முக்கியமானது. இது ரெண்டையும் நீங்கள் காக்க தவறி விட்டீர்களானால் அந்நியர் வசமாகி போடும். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள், நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமா இருக்கிறதே. இதில் சூலமித்தி சொல்கிறா, இதில் வாசிக்கிறோம், இந்த உன்னத பாட்டு 2:15 வாசிக்கிறோம், திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற சிறு நரிகளையும் குழி நரிகளையும் பிடிங்கள்னு சொல்கிறார். இந்த சபையாகிய திராட்சை தோட்டத்துக்கு விரோதமாக நரித்தந்திரம் உள்ள அநேக சபையை நோக்கி பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது 2 விதமான அடையாளமாக இருக்கிறது, குழிநரி, சிறுநரி. இந்த குழிநரி உள்ளிருந்து வேலை செய்யும், உள்ளிருந்து சபைக்குள்ளிருந்து வெளிப்படுகிற பாவம். இந்த சிறுநரி வெளியிருந்து வேலை செய்யும், வெளியிலிருந்து வருகிற பாவம். இந்த குழிநரியோட வேலை என்னன்னா, நம்ம கூடயே உட்கார்ந்துருக்கும், நம்ம கூடயே நல்லா ஆராய்ச்சிக்கிறோம். அப்படியே குழியை தோண்டி 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 அந்த திராட்சை கொடியின் வேற கூட அத்துட்டு தெரியாத மாதிரி அப்படி அந்த குழியிலே பதுங்கி படுத்துக்கிடும். அது உள்ளே இருக்குதா, திராட்சை தோட்டங்களுக்கு வரும்போது கூட தெரியாதான் இந்த குழிநரி உள்ளே பதுங்கி இருக்குதுன்னு அந்த அளவுக்கு குழி தோண்டி படுத்துக்கிடுமா. எவ்வளோ தந்திரம் பிடிச்சது பாருங்க நரி. இந்த சிறுநரியுடைய வேலை என்னன்னா, வேலியை தாண்டி வருமா, வேலியை தாண்டி நுழைஞ்சு உள்ளே வந்து திராட்சை காய்களை திராட்சை பழங்களை தின்னுட்டு சதகடாமல் வெளியே போயிடுமா. இதோடைய பிரத்யேகமான வேலை என்னன்னா, திராட்சை தோட்டங்களை கெடுக்க வேண்டும் என்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சபையாகிய திராட்சை தோட்டங்களை, குடும்பமாகிய திராட்சை தோட்டத்தை கெடுக்கும்படி நரிகள் பெருகிவிட்டது என்பது உங்களுடைய ஆவிக்குரிய கண்களுக்கு தெரிந்திருக்கட்டும். நரிகள் பெருகி இருக்கிற காலத்தில் நீங்களும் நான் வாழ்கிறோம். சத்துருடைய கிரியைகள் அதிகமாக கிரியை செய்கிற ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யார் அந்த நரிகளை பிடிப்பது? நரி பிடிக்கிறவனை கூட்டிகிட்டு வந்து நரி பிடிக்க முடியுமா? இல்லை. ஜெபிக்கிறவங்க மட்டும்தான் அந்த நரியை பிடிக்க முடியும்.
நரி தந்திரம் உள்ளது. எல்லாருடைய ஜெபத்திற்கும் அந்த நரியால, எல்லாருடைய ஜெபத்தால் அந்த நரிகளை பிடிக்க முடியாது. உபவாசத்தில் நின்று, திறப்புல நின்று, அபிஷேகத்தை காத்து, அழைப்பை காத்து, தேவன் தனக்கு தந்த உத்தரவாதத்தை காத்து வைராக்கியமா நிற்கிற சிலருடைய ஜெபங்கள் தான் இப்படிப்பட்ட சபைக்கு விரோதமாய் செயல்படுகிற பொல்லாத நரி கூட்டத்தை பிடிக்க முடியும். ஏனென்றால் இது எழுப்புதலின் காலம். இந்த எழுப்புதலின் காலத்தில் இந்த நரியை பிடிக்கலனா ஒரு பெரிய எழுப்புதலை பார்க்கவே முடியாது. எழுப்புதலை பார்க்க வேண்டும் என்றால் தந்திரமுள்ள நரிகளை தைரியமாய் சொல்லுகிறேன், ஜெபத்திலும் அபிஷேகத்திலும் இது பிடிக்க வேண்டிய காலம். அதான் முதலே சொன்னேன், இது மௌனமாயிருக்கிற காலம் அல்ல. எல்லாராலும் நரியை பிடிச்சிட முடியாது. எல்லாரும் அந்த நரியை பிடிக்க திறமை உள்ளவங்களா இருந்திருக்க மாட்டாங்க. எப்படி குழி தோண்டுது பார்த்தீங்களா? பொல்லாத நரியை பார்த்தீங்களா? இப்போதான் பூவா இருக்குது, இப்போதான் பிஞ்சா இருக்குது, இன்னும் காயே வரல, இன்னும் கனியே வரல. பூவையும் பிஞ்சையுமே எடுத்து போட்டா இப்போதான் உங்க குடும்பம் துளிர் விட ஆரம்பிச்சிருக்குது. இப்போதான் கொஞ்சம் ஜெபத்தின் மேன்மை ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட நீங்க பூவும் பிஞ்சுமா இருக்கிறீங்க. கனி கொடுக்கணும்னு ஆசையில தான் சிலர் வந்துட்டு இருக்கீங்க, இன்னும் கனி கொடுக்க ஆரம்பிக்கல. அப்போ இப்பவுமே நீங்க நரிக்கு உங்க குடும்பத்துல சபைக்குள்ள இடம் கொடுத்துட்டீங்கன்னா கனியை பார்க்க முடியாது. நரிகள் பொல்லாதது. எந்த திசையிலிருந்து வரும் தெரியாது, எப்போ வரும் தெரியாது, ராத்திரி வருமானு தெரியாது, பகல்ல வருமானு தெரியாது, குடும்பத்துக்குள்ள எப்போ நுழைஞ்சு வந்து படுத்திருக்குதுன்னு தெரியாது. பாவமாகிய நரி உங்க குடும்பத்துக்கு வரக்கூடாது. இச்சையாகிய நரி உங்க குடும்பத்தில் நுழைஞ்சிடக்கூடாது. நிர்விசாரமாகிய நரி வரக்கூடாது. பின்மாற்றமாகிய நரிக்கு உங்க குடும்பத்தில் இடமே கொடுத்துறாதீங்க. நரிகளை மிதிக்கணும் இயேசுவை நாமத்தினால. நரிகளை விரட்டணும் ஜெபத்தில். ஆவில நிறைஞ்சு ஜெபிச்சு அப்படி ஆவி நிறைவோடு கூட சில நரிகளை விரட்ட தெரியணும் உங்களுக்கு. அழகா சாலமன் எழுதுறான், நரிகளை பிடிக்கணும்னு சொல்லி எழுதுறா. சிறு நரிகளையும் குழி நரிகளையும் பிடியுங்கள், பிடியுங்கள். நரியை பிடிக்கலன்னா நீங்களால பரலோகமே போக முடியாது. நம்ம வாழ்க்கையில் நிறைய நரிகள் இருக்குதுங்க. உள்ள கூட நரி இருக்குது. ஏதோ குழி நரியும் சிறு நரியும் சொன்னேனே, நமக்குள்ள கூட குழி நரிகள் இருக்குது. கோபம் பொங்கிருது, தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் சிலர் வாயில சரளமாக வந்துடுது. பேசக்கூடாத பேசி, பார்க்கக்கூடாத பார்த்து, எத்தனையோ நரிகளுடைய சுபாவங்கள் உள்ள நிறைய இருக்குது. சிறு நரியும் இருக்குது, குழி நரியும் இருக்குது, நமக்குள்ளே இருக்குது, குடும்பத்துக்குள்ளேயும் இருக்குது, சபைக்குள்ளேயும் இருக்குது. இதெல்லாம் விரட்டாம எழுப்புதல் என் தேசத்திலே அப்படின்னா ஆண்டவர் மண்டையில் தானே போடுவார். இதெல்லாம் ஒப்பு கொடுத்துட்டாப்பா, நிறைய விரட்டிட்டேன்ப்பா, இல்லை நிறைய பிடிச்சிட்டேன்ப்பா, நிறைய பிடிச்சிட்டேன்ப்பா. ஒன்னல்ல ரெண்டல்ல ஆவில நின்று வைராக்கியமாக ஜெபிச்சிங்கன்னா பல நரி கூட்டத்தையும் உங்களால் பிடிக்க முடியுங்க. பல நரி கூட்டத்தையும் பிடிக்க முடியும். துணிஞ்சு நில்லுங்க. மோரியா மலையில் ஆபிரகாம் ஏறும்போது துணிஞ்சு நின்னாரு. எஸ்தர் ராஜ சமூகத்தில் போய் அழுதுட்டு போல, துணிஞ்சு போற, செத்தாலும் சாகுற. அப்படி தேவனுக்காக துணிவுள்ள ஒரு கூட்டத்தை தான் கத்திருந்த கடைசி காலத்தை தேடிட்டு இருக்கிறாரு. சின்ன சின்ன காரியத்துக்கு சாக்கு போக்கு சொல்லி திராட்சை தோட்டமாகிய சபையை அற்பமா நினைக்காதீங்க. கருப்பா இருந்தாலும் நான் அழகா இருக்கிறேன், என்ன பிரயோஜனம்? உன் சொந்த திராட்சை தோட்டத்தை காக்க தவறிட்டியே சூலமித்தியே. வார்த்தையை முடிக்க போறேன். மனவாட்டியாகிய சபையே, இது உங்களுக்கு எனக்கு சொந்த திராட்சை தோட்டம். இந்த திராட்சை தோட்டத்தை காக்கும்படி கர்த்தர் உங்களை என்னையும் காவல்காரியாக வச்சிருக்கிறாரு, காவல்காரனாக வச்சிருக்கிறாரு. மரண பரியந்த அந்த பொறுப்பு பெருசு. சபையை நேசிங்க, சபைக்காக திறப்பில் நில்லுங்க. எருசலேமை நேசிக்கிறவங்க சுகித்திருப்பாங்கன்னு சொல்லப்படுது. சபையில் ஒரு சின்ன காரியம் நடந்தால் கூட ஆண்டவற்றை கேளுங்கப்பா, எனக்கு சொல்லித்தாருங்கப்பா. ஏன் தெரியுமா? காவல் காக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அதுவும் திராட்சை தோட்டத்தை காக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன் தெரியுமா? நல்ல வேலையெல்லாம் போட்டு வச்சுருப்போம், நரி உள்ளே வந்துடும், உள்ளே வந்து சாடிரும். எங்கே நான் சொன்னேன் இல்லை, பகலில் வருதா ராத்திரி வருதா எந்த திசையில் வருது. நரி ரொம்ப தந்திரமானதாக இருந்ததுனால வேஷம் போட்டு கூட சில நரி வரும், அதெல்லாம் கண்டே பிடிக்க முடியாது. அப்போ பொறுப்பாக இருந்து இந்த சபையை காக்கணுமே. சபையின் தேவைக்காக கொடுக்காட்டமாக கூட இருக்கலாம். ஜெபிக்கிறீங்களா? சபையின் தேவையை சொல்லும்போது உதாசீனப்படுத்தாமல் இருக்கிறீங்களா? இது ஏன் சபை, ஏன் குடும்பம், இதில் என்னுடைய பங்கு ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளே, இது உங்கள் சொந்த திராட்சை தோட்டம். சூலமித்தி தன் வாய்ப்பை அல்லல் தட்டிட்டு பேசுகிறா, என் சொந்த திராட்சை தோட்டையோ நான் காக்கலை. நீங்கள் காக்க போகிறீங்களா? இல்லை சூலமித்திய மாதிரி நம்ம சாக்கு போக சொல்லி ஓட போகிறோமா? சிந்தித்து பாருங்க, செயல்படுங்க. திராட்சை தோட்டத்து காவல்காரியாக மாறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறத உயர்த்ததை நீங்கள் பார்க்க முடியும்.